வணக்கம் நண்பர்களே, இது நடந்தது என்ன நிகழ்ச்சி. மக்களே நடத்தும் ஆட்சி, மக்களால் நடத்தப்படும் ஆட்சி, மக்களுக்காகவே நடத்த வேண்டிய ஆட்சி, இதுதான் மக்களாட்சி என்று சொல்வார்கள். இந்த உன்னத லட்சிய தத்துவத்தை முன்வைத்து 2016 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரே சின்னம், 234 தொகுதிகளிலும் அபார வெற்றி. ஏனென்றால் 30 ஆண்டுகால வரலாற்றை முறியடித்து ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தார். ஆண்ட கட்சியே மீண்டும் தங்களை ஆள வேண்டும் என்று தமிழக மக்கள் அஇஅதிமுகவுக்கும் அம்மாவுக்கும் வாக்களித்தார்கள், அரியணை ஏற்றினார்கள். அதன் முதலாம் ஆண்டு நிறைவு சாதனை நிகழ்ச்சி இது. அஇஅதிமுகவின் ஓராண்டு நிறைவு இது குறித்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்க இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான திரு வைகை செல்வன். வணக்கம் சார். பத்திரிகையாளரும் வழக்கறிஞருமான, அது மட்டுமல்ல விவசாயி, பல பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, மதிப்புக்குரிய தராசு ஷாம் சார் அவர்கள். வணக்கம் சார். அதாவது இந்த ஓராண்டு நிறைவு எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாகவே சாதனையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? உங்க பார்வையில், உங்க பரிமாணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக ஒரு மகத்தான சாதனையை நோக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்த இந்த அரசு அதை நோக்கி ஒரு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பேசுகிற போது ஒன்றை அடிக்கோடிட்டு காட்டினீர்கள், அதை நான் வரவேற்கிறேன். 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2016 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்று 1000 ஆருடங்கள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாம் எழுதினார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு நிச்சயமாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை கனவுகளை, நம்பிக்கை வாசலை திறந்து வைத்தார்கள். அதன்படி நடந்தது. அந்த மகத்தான வெற்றியை பிடித்து முதலமைச்சர் ஆனார்கள். அதற்கு பிறகு இயற்கையின் சோதனை, இறைவனுடைய தீர்ப்பு, அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஓராண்டு காலத்தில் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் முத்தான திட்டங்கள் 5 கோப்புகளில் கையெழுத்திட்டு மகத்தான சாதனையை படைத்து ஏறக்குறைய இருசக்கர வாகன திட்டத்திலிருந்து தொடங்கி ஏனைய இன்னும் பல்வேறு விவசாய கடன்கள் ரத்திலிருந்து தொடங்கி டாஸ்மார்க் 500 கடைகள் மூடப்படும் என்ற உத்தரவாதத்தோடு வழங்கி இப்படி படிப்படியான திட்டங்களை வழங்கி இளைஞர் பெருமக்களுக்கு, வேலையில்லாதவர்களுக்கு 2 மடங்கு உதவித்தொகையாக உயர்த்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சாதனை செய்தார்கள். இந்த அரசு அதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது 3 சட்டக்கல்லூரிகளை கூட நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு மகத்தான பார்வை. திருக்குறள் உலகளாவிய பேசப்படுகிற மொழி. உலகளாவிய பேசப்படுகிற மொழி என்று சொன்னாலும் கூட உலகம் தழுவி இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற போதிலும் கூட தமிழக அரசின் சார்பாக மொழிபெயர்க்கப்பட்டு அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழுக்கான தொண்டு. அதே போல் பிழை திருத்தத்தை ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடித்து அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினால் பிழை திருத்தம் அதுவாகவே செய்யக்கூடிய ஒரு மென்பொருளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி முழுவதும் நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் 1000 குற்றம் சாட்டுறாங்க. இன்றைக்கி எப்படி இந்த அரசு நடக்குமா, இந்த அரசு இயங்குமா, இந்த அரசு இன்னும் கொஞ்சம் நாளில் முடியுமா என்றெல்லாம் 1000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன கனவு கண்டார்கள்? 100 ஆண்டு காலம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு படியாற்றும், அதற்கு மேலும் படியாற்றும். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் நிகழ்வுகள்லாம் அப்படி தோணுதா சார்? நிச்சயமாக. அதாவது நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா என்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி. அந்த மக்கள் சக்தி அவர்கள் ஒரு திடீரென்று மறைவுக்கு பிறகு ஒரு சொல்ல முடியாத மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது. சாதாரண வெற்றிடம் கிடையாது. ஒரு மகா சக்தி இல்லாத நிலையில் என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இல்லாத நிலையில் ஒரு சூழ்நிலை. தற்போது தொண்டனாக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார் பழனிசாமி அண்ணன் அவர்கள். ஆக இந்த தருவாயில் இந்த 1000 பிரச்சனைகளை எழுப்பி பார்ப்பார்கள். அம்மா மாதிரி இவங்க செய்ய முடியாது, அம்மா மாதிரி இந்த அரசு இருக்காது, அம்மா இந்த கொண்டு வந்த பணிகள்லாம் இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒன்று நான் சொல்லிடுறேன். அதாவது அம்மாவுடைய என்ன கனவு கண்டாங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதில் வேற ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குடிநீர் பிரச்சனை இருக்குது, மின்சாரம் சரியாக கிடைக்கலன்றாங்க, மக்கள்லாம் டாஸ்மாக் எதிராக வீதியில் பெண்கள் போராடுறாங்க.
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் சொல்லுது. இன்றைக்கி குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உள்ளாட்சித்துறையின் மூலமாக வந்து சென்னை போன்ற நகரங்களிலெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு 12-15,000க்கும் மேற்பட்ட லாரிகளின் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு முழுமையாக நீக்குவதற்கு ஒரு அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்கு. மின்தடை இல்லை. நீங்கள் கருணாநிதி அவர்கள் காலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஏறக்குறைய 18 மணி நேரம், 12 மணி நேரம், 10 மணி நேரம், 8 மணி நேரம் இருந்து கூடிக்கிட்டே போச்சு. சிறு குறு வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் முற்றிலும் மூடிட்டாங்க, நசிஞ்சு போச்சு. அப்புறம் மூடிட்டாங்க, வேலைவாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு. இது மாதிரிலாம் நடந்தது. அதற்கு பிறகு 2011 படிப்படியாக இந்த 18 மணி நேரம் இருந்தது 15 மணி நேரம், 12 மணி நேரம், 10 மணி நேரமாக குறைச்சி இன்றைக்கி மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் சாரும். இன்றைக்கி வந்து அதை நோக்கி போகிறதுக்கு அம்மா அவர்கள் போட்டு வைத்த அந்த பாதை தான். அதை போல் இன்றைக்கி இன்னொன்று வந்து இன்றைக்கி டாஸ்மார்க் கடையெல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. 3வது கேள்வி நீங்கள் கேட்டீங்க. டாஸ்மார்க் கடைகளில் வந்து இன்றைக்கி அம்மா வந்து தேர்தல் அறிக்கையில் 2016 என்ன சொல்கிறாங்க, படிப்படியாக நான் மது விலக்கு கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பொறுப்பு. 500 கடையை நான் மூடினேன். இப்போ இவர் முதலமைச்சர் 500 கடையை மூடியிருக்கார். இது வந்து ஒரு 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 தோற்ற பிழையை ஏற்படுத்துகிறார்கள். வேண்டுமென்றே அங்கு இருக்கிறவர்கள் தூண்டிவிட்டு இதை வேண்டுமென்றே பிரச்சனையாக்க பார்க்கிறார்கள். ஆக மக்களுக்கு இடையூறு இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கங்கே இடத்துல வைக்கணும்னு தான் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இன்னும் போக 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 இன்றைக்கி மணலை வந்து அரசே ஏற்று நடத்துது. தனியார் வசம் இல்லாததை திமுக காலத்தில் அந்த மணல் மாஃபியாவை ஒழித்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வழியை செஞ்சுருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி இந்த மது விலக்கை ஒழிப்பதற்கு, பூரண மது விலக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு முனைப்போடு செயல்படும். இது அதிகாரிகளுக்கும் இல்லை போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ டாஸ்மாக்கு எதிராக மக்கள், குறிப்பாக பெண்கள்லாம் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க. இது உண்மையாகவே அவங்களேக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உந்து சக்தியா, இது உள்ள ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா வேறு யாராவது? அதாவது எம்ஜிஆர் பட பாடல் ஒன்று உண்டு, என்று நல்லவங்க எல்லாரும் உங்கள் முன்னால், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னால். வைகைச்செல்வன் கூறியது போல் அம்மா அவர்கள் போட்டு வைத்த அந்த அடிப்படை, அந்த கனவு திட்டங்கள், அதன் வழியாக அரசு ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வரும்போது இந்த அரசின் சாதனைகள் இயல்பாகவே கூடிக்கொண்டே போய்விடும். அதில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து படிப்படியான மதுவிலக்கு. வைகைச்செல்வன் அவர்கள் அதை அழகாக சொன்னார்கள். அம்மா அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே 500 கடைகளை மூடுவதென்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பின்னால் வந்த எடப்பாடி அவர்களது அரசு அடுத்த 500, 1000 கடைகள். அதன் பிறகு இயற்கையாகவே நடந்து கொண்டிருந்த ஒரு வழக்கு காரணமாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. மாநில நெடுஞ்சாலைகள், மத்திய நெடுஞ்சாலைகள், அதன் ஓரங்களிலே இத்தனை தூரத்திற்குள் கடைகள் இருக்கக்கூடாது என்று. இந்த கடைகளை இடம்பெயர்க்கும் போது சில பிரச்சனைகள் உண்மையிலேயே ஏற்படுகின்றன. அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். அப்படி இடம்பெயர்க்கும் போது இயல்பாக சில இடங்களிலே மக்கள் எங்களுக்கு இந்த கடை இந்த இடத்தில் வேண்டாம் என்கிறார்கள். இந்த அரசு மக்களின் விருப்பத்தை மதித்து அந்த கடைகளை இடம்பெயர்க்கிறது. ஆனால் சில இடங்களிலே அதற்கு இடைஞ்சல்களும் இருக்கின்றன. இதனால் ஏற்படுகின்ற அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படுகின்ற சில போராட்டங்கள் சற்று ஊதி பெரிதாக்கப்படுகின்றன. மதுக்கடைகளை அடித்து நொறுக்குவது போன்று காட்சி ஊடகங்களிலே வருகின்ற அந்த செய்திகள் இருக்கின்றன அல்லவா, அவை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது. உதை திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், நீட் தேர்வு, நெடுவாசல் தீர்வு, இந்த 4 விஷயம், ஏன் இதுக்கு மேலேயும் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் போது அம்மா அவங்களோட வழியில் செல்லாமல் வேறு வழியில் செல்லுதோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து இப்போ நீட் தேர்வு வந்து கிராமப்புற மக்கள் மாணவர்களுக்கு கடுமையாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் வந்து உள்ளார்ந்து நம்ம போய் பார்த்தோம்னா சிபிஎஸ்சி சிலபஸ், அந்த சிபிஎஸ்சி சிலபஸில் உங்கள் வந்து ஏறக்குறைய 2% 100% பேர் நீட் தேர்வு எழுதுகிறாங்கன்னா ஏறக்குறைய 2% பேர் தான் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. ஆக மிச்சம் இருக்கக்கூடிய 98% பேர் இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த கட்டாயத்துக்கு ஆளாகக்கூடிய இந்த கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக ஒரு பாதிப்பு ஏற்படும். அதோடு மாத்திரமல்ல அவர்கள் வந்து மருத்துவ கல்வி படிப்பதற்கான தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே இது வந்து சாதாரண அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரானது என்று தான் எல்லா அரசியல் பார்வையாளர்களும் கல்வியாளர்களுடைய கருத்து.
ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு நல்ல மருத்துவர் உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் சொல்கிறாங்க. இந்த நீட் தேர்வை விலக்கு அளிக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்முடைய அம்மாவுடைய தமிழக அரசு வற்புறுத்துது. நிச்சயமாக அம்மா இருந்தாங்கன்னா என்பது வேறு. தற்போது அம்மா இல்லாத சூழ்நிலையில் இவங்க தொடர்ந்து மத்திய அரசை அணுகி இதுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வந்த பிறகு நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைப்பது வரைக்கும் தொடர்ந்து ஒரு போராட்டம் தொடரும். நம்ம அதுக்கான நியாயத்தை பெற்றுத்தருவோம். ஒன்று, உதய மின் திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நீண்ட காலமாக அந்த திட்டத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதனால் பொலிட்டிக்கல் கெயின் எதுவும் கிடையாது, ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அணுகுமுறை. அந்த நிர்வாக ரீதியான அணுகுமுறையை தான் மத்திய அரசு அணுகுச்சு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போதே கூட அந்த மின்துறை அமைச்சர் அம்மா அவர்களை கோயல் சந்தித்து இது குறித்து விளக்கம் வழங்கினாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உதய மின் திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சரத்து 15 நாளைக்கு ஒருக்கையோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கையோ பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை போல ஏற்றம் இறக்கம் என்பதைப் போல இந்த மின் கட்டணத்தை ஏற்றி இறக்கக்கூடிய அதிகாரத்தை உதய மின் திட்டம் பெறுகிறது. இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. தமிழ்நாட்டில் 15 நாளைக்கு ஒருக்கோ ஒரு மாதத்துக்கு ஒருக்க மின் கட்டணத்தை ஏற்றி இறக்கிட்டிங்கன்னா பல சர்ச்சைகள் வரும் அப்படின்னு சொல்லி அதை அந்த சரத்தை விலக்களிக்கணும்னு சொன்னாங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு தான் பல்வேறு சரத்துகளை விலக்கி பல்வேறு விதிமுறைகளை தளர்த்தி விதிவிலக்குகளை நமக்காக வழங்கியதற்கு பிறகு தான் உதய மின் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கிடுச்சு இன்றைக்கி. அதனால் நமக்கு ஏறக்குறைய 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு கடன் சுமையாக இருக்கக்கூடியது 80,000 கோடி கூட இப்போ மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி இருக்கிறது. இப்படி பல்வேறு லாங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இதை குறிப்பாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நெறியாளர் நீங்கள் உங்கள் வாயிலாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், உதய மின் திட்டம், ஜிஎஸ்டி மசோதா, நம்ம நீட் தேர்வு இதையெல்லாம் அம்மா இருந்தால் செஞ்சிருக்க மாட்டாங்க, மத்திய அரசு மற்ற ஏனையவர்கள் பயந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனையை பொறுத்த மாத்திரத்தில் நமக்கு 10,000 கோடி இழப்பீடு ஏற்படுது. நம்ம கேரளாவை அதை வரவேற்கிறாங்க. கேரளா ஒரு டூரிசம் ஸ்டேட், ஒரு சுற்றுலா மாநிலம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், ஒரு உற்பத்தி மாநிலம். இந்த உற்பத்தி மாநிலத்துக்கு நமக்கு 10,000 கோடி இழப்பீடு ஏற்படுகிறது. நமக்கு பல்வேறு பொருள்களுக்கு வரி விலக்கு வழங்கியிருக்கோம். வரி விலக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இனிமேல் வரி போடுவாங்க. இப்போ ஹோட்டல் இது போன்றதுக்கெல்லாம் 21% 26% சார்ஜ் வரி டேக்ஸ் கட்டி ஆகணும். இப்படி ஜிஎஸ்டி மசோதாவுக்கு இந்த 10,000 கோடிக்கு எங்களுக்கு என்ன நீங்கள் தர்றீங்க இழப்பீடு? தமிழக அரசு இதனால் எவ்வளோ பாதிப்படையுது, அதனால் ஜிஎஸ்டி மசோதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாடாளுமன்ற வாதத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு, வெளிநடப்பு செஞ்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளித்து வாக்களித்தாங்க. ஆனால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1/3 மெஜாரிட்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் 17-18 மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டுச்சு. 17 மாநிலங்களுக்கு மேலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அதுவாக சென்று விடும். அதுதான் ஒப்புதலும் கிடைச்சிருச்சு. இப்போ கொண்டு வர போகிறாங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த 10,000 கோடி விலக்கு இது ஒரு 5 வருடத்தில் விலக்களிக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நமக்கு தொடர்ந்து விலக்கு கொடுக்கணும். அப்போ தான் தமிழ்நாடு இன்னும் பல நல்ல ஒரு வளர்ச்சியடை பாதையில் நோக்கி செல்லும்னு சொல்லி மத்திய அரசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இப்போ காலப்போக்கில் நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, நீண்ட தொலைவு பயணிக்கிற போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா அந்த திட்டத்தை வேண்டான்னு மறுக்கிறோம். காலம் செல்ல 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 அந்த திட்டத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி சில சரத்துகளுடைய மாற்றத்தின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறதுன்னா நம்ம அதை எடுத்துக்கிறணும். அதாவது எந்த திட்டமும் எங்கள் கொள்கைகளுக்கு உட்பட்டு ஒரு சில திருத்தங்கள் செஞ்சதால தான் இதை ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பத்திரிகையாளராக என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா? உண்மை. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் என்னுடைய இந்த வாதத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். நீட் தேர்வு கோர்ட்டில் திருப்பி அடிபட போகிறது. என்ன காரணம் என்றால், நீட் தேர்வை எதிர்க்கின்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த நீட் தேர்வு பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் இருக்கின்ற ஒரு நாட்டிலே சமத்துவத்தை தராது என்பது. சில தினங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை
நீட் தேர்வின் முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று தடை விதித்து விட்டது. உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றத்திலே அதற்கான தற்காலிக தடை தான், தற்காலிக தடையாக இருந்தாலும் தடைதான். உச்ச நீதிமன்றத்திலே தடையை விலக்குவதற்கான அவசர மனுவை விசாரிக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏன்னா உயர் நீதிமன்றத்தில் நடந்து முடியட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீட் தேர்வுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து இப்போ போட முடியாதுங்கிற நிலை. அந்த தடையோட ரீசன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் தான். தமிழில் கேள்வித்தாள் வாங்கணும், ரொம்ப எளிதாக இருந்துச்சு. ஆங்கில கேள்வித்தாள் வந்து கடினமாக இருந்துச்சு. நீங்கள் தேசிய இனங்களும் பல்வேறு மொழிகளும் இருக்கும்போது வந்து இப்படி மாறிடும். ஆனால் மக்களோட பார்வை மாறியாச்சு. நீட் தேர்வு வேணான்னு தமிழக மக்களும் கேரள மக்களும் பெரும்பான்மையான மக்கள் இல்லாமல் ஓரளவுக்கு பெரும்பான்மை இருக்கிற இந்திய மக்கள்லாம் எதிர்த்தாங்க. ஆனால் அப்புறம் என்ன பண்ணாங்க, நீட் தேர்வு ஒழுங்காக நடத்தப்பட வேணும்னு தமிழகத்திலிருந்தே குரல்கள் வந்தது, கட்சிகள் சொன்னாங்க. எப்படி வந்ததுனாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன. நீட் வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம், அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு போட்டி தேர்வு கிடையாது, தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வு குறைந்தபட்சம், இந்த தகுதி தேர்வில் குறைந்தபட்ச ஒரு மதிப்பெண் வாங்கினா மட்டும்தான் அவன் மருத்துவக் கல்லூரிக்கு எலிஜிபிள் ஆகிறான், அப்புறம் தான் டாக்டர் ஆகிறான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்த பிறகும் இப்போ வழக்கறிஞர்களுக்கு எப்படி பரீட்சை இருக்கோ அப்படி ஒரு பரீட்சை வரப்போகுது. பிற நாடுகளில் அது இருக்குது. ஆக உலக ஒப்பந்தங்கள், உலக பொருளாதார சர்க்கிளில் போய் நம்ம சிக்கும்போது இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்குது. ஒரு சின்ன உதாரணம் கூட நான் இதை சொல்லலாம் இந்த இடத்துல. என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆணும் பெண்ணும் தானே இருக்க முடியும் தமிழ்நாட்டில், இல்லைன்னா இந்தியாவில். ஆனால் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே பாலை சேர்ந்தவங்களாக வெளிநாட்டில் இருக்க முடியும். திஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னா ஹஸ்பண்ட் பேர் ராபர்ட்டாக இருக்கும், ஒய்ஃப் பேர் பாலாக இருக்கும். இது எப்படின்னா அது அப்படி இருக்கு அவங்க நாகரிகம், அவங்க சட்டம். அப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வரும்போது அவனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பல தொழில்கள் இருக்குது. அவன் வந்து தன்னோட சொத்தை வந்து ஒய்ஃப்ட்ட விட்டு போகணுன்னா நம்ம நாட்டில் இடிக்குது. பால் வந்து எப்படி ராபர்ட்டுக்கு வந்து சொத்தை விட்டுட்டு போக முடியும், பாலோட ஒய்ஃபாக ராபர்ட் எப்படி இருக்க முடியும்னு. ஆக இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டிய கட்டாயத்தில் போய் மாற்றோம். ஆனால் இப்படி திருத்தும் போது இந்தியாவில் எவ்வளோ பெரிய எதிர்வினைகள் ஏற்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு உருகு கலன், ஒரு கொதி கலனில் நம்ம இப்போ இருக்கிறோம். தட் இஸ் கல்ச்சுரல் மெல்டிங் பாட். இந்த கல்ச்சுரல் மெல்டிங் பாட்டில் இப்படிப்பட்ட வினைகளும் எதிர்வினைகளும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் வந்து நீட் தேர்வை முதல்ல ஏற்றுருக்கிறோம். இப்போ வந்து நீட் தேர்வு வந்துருச்சு, இது மத்திய அரசுக்கு படிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம அதை அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதை எதிர்த்தார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற காரண காரியங்களை வந்து வைகை செல்வன் அழகாக சொன்னார். ஆனால் இப்போ வந்து அந்த காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. உதாரணமாக உதய் மின் திட்டத்தை பற்றி அவர் அழகாக சொன்னார். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் போராடி எதுக்கெல்லாம் தளர்வுகள் வாங்கினாங்களோ அதில் வந்து ஒரு 50-60% அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு பணிஞ்சு இல்லை. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து ஓராண்டு நிறைவு, இதை பற்றி நம்ம பேசணும். இது மிக முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடக்கம் மட்டும் முக்கியம் இல்லை, தொடக்கத்தோடு சேர்ந்த தொடர் பயணம் ரொம்ப முக்கியம். மே 23, 2016 அம்மா அரியணை ஏறும்போது 5 கோப்புகளில் கையெழுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் 4 கிராமம் வந்து 8 கிராமம் உயர்த்தினாங்க. 500 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த மாதிரி மிக முக்கியமான அறிவிப்புகள் 5. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து அந்த பாதையில் பயணம் செஞ்சுருக்கா இந்த 365 நாளில்? பயணம் செஞ்சுருக்குது. அம்மா அவர்கள் கொண்டு வந்த நீங்கள் சொன்ன அந்த 5 திட்டங்களில் நெசவாளர்களுக்கு வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கான யூனிட் மின்சார கட்டணத்தில் விலக்கு, விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலக்கு, சாதாரண இல்லங்களுக்கு 100 யூனிட் விலக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்திலும் இருக்குதுங்க. எங்கள் ஊர்களில் எல்லாம் சில பேருக்கு பில்லு வந்து 0 தான் வருது, எலக்ட்ரிசிட்டி பில்லு நிஜமாவே 0 தான் வருது. ஆக இதெல்லாம் வந்து மக்களுக்கு நேரடியாக நம்ம வந்து பயன் அடைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே இந்த அரங்கத்தில் பேசின நம்ம கறவை மாடுகள், இலவச ஆடுகள், விலையில்லாத ஆடுகள், அந்த திட்டம் திருப்பியும் வந்து அதுக்கான பட்ஜெட் தொகையை கூட்டியும் அந்த கோப்பில் வந்து கையெழுத்து போட்டாங்க. அது இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து அது இலவச ஆடு தானே நம்ம நினைப்போம். அது கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் அது நமக்கு புரியும். கிராமப்புற அண்ணன் மன்னிக்கணும், இல்லை நீங்கள் சொல்லுங்கள். கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. மிகப்பெரிய அளவு. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இருக்கிறோம், நாங்கள் நேராக அவங்கள போய் சந்திக்கிற போது அவ்வளோ அந்த குடும்பத்துக்கே ஒரு ஒரு வருமானம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். 4 ஆடுகளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 4 ஆடு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ள அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே வருது. 2 வருடம் கழித்து வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு திருமண காரியத்தை கூட அது. ஆமாம், இந்த அரசு இந்த ஓராண்டு கால ஆட்சி விவசாயிகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு?
அதாவதுங்க தொடர்ந்து விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செஞ்சுருக்காங்க. சிறு குறு விவசாயிகளுடைய கடன்களை எல்லாம் ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ சமீப காலமாக கூட ஒரு டெல்லியில் ஐயாக்கன் அவர்கள் போராட்டம் நடத்தினார். அவங்க பெரிய விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கோரிக்கையை மத்திய அரசிலிருந்து நிதி வந்த பிறகு செய்யலான்னு தான் சொல்லியிருக்காரு. முதலமைச்சரே நேராக போய் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி விவசாய மக்களுக்கு அந்த விலை மானியத்தில் கொடுக்கறது, அந்த உரங்கள் மானியத்தில் கொடுக்கறது, மற்றும் இந்த ஆடு மாடு கறவை மாடுகள்லாம் அவங்க சொன்னாங்களே அதெல்லாம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது, இதன் மூலம் விவசாய பெருமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகத்தான் அந்த அரசு இருக்குது. தமிழக விவசாயிகளோட நலன், அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா அவங்க ஏன் டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்கள் போட்ட அந்த முதல் பட்ஜெட்டில் நம்ம இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்குன்னு 5 இயக்கங்கள் தொடங்கணும். அது விஷன் 2023 வந்த 5 இயக்கங்கள். அதில் நீராதார மேலாண்மை மற்றும் குடிமராமத்து முறைக்கு புத்துயிரூட்டும் இயக்கம், குடிசைகளற்ற கிராமங்களை உருவாக்குகின்ற மாநில இயக்கம், வறுமை ஒழிப்பின் மூலம் கிராமப்புற ஏழைகளுக்கு பொருளாதார உயர்வை வழங்குவதற்கான இயக்கம், அப்புறம் தூய்மை தமிழகம் திறன் மேம்பாட்டுக்கான இயக்கம். இதில் நீராதார மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குனாங்க. அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய் அவங்க இயற்கை எய்திய பிறகு இந்த அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு அந்த திட்டத்தை செயலாக்க துவங்கிவிட்டது. உங்களுக்கு ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மேட்டூர் டேம் கட்டினதுலேருந்து இன்னைய வரைக்கும் தூர்வாரப்படலை. நம்ம இப்போ தூர்வாரப்படணும் வாரணும்னா நம்ம பகுதியில் பெய்கிற மழை, நமது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்கிற மழை மேட்டூர் டேமுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தூர்வாரீங்கன்னா எப்போ பணியை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதியில் 10 நாளில் முடிக்கக்கூடிய பணி தான். நீங்கள் யூ மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வாட்டி பிடபிள்யூடி கீழே இருக்கிற 100 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே சாகுபடி செய்யக்கூடிய எல்லா குளங்கள்லையும் தூர்வார பணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22% இப்போ ஓவர். இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போயிடும். இந்த தூர்வாரத்தில் 2 லாபம் கொடுத்துட்டோம். ஒன்று, அந்த வண்டலை அப்படியே விவசாயிகளே நேரடியாக போட்டுக்கலாம். இப்போ அரசாங்கம் தூர்வாரல, விவசாயிகள் தூர்வாராங்க, நம்ம பெர்மிஷன் தரோம். அந்த அக்ரிகல்ச்சரல் வாட்டர் சொசைட்டிக்கு, நீர்ப்பாசன சங்கங்களுக்கு நம்ம 10 லட்ச ரூபா பணம் தர்றோம். அவங்க பயன்படுத்தும் போது இன்னொரு ஒரு புதுமையான விஷயம் தான் என்னன்னா, மண்பாண்டங்கள் செய்கிறவங்களும் அந்த வண்டலை எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்லிட்டோம். அதை விவசாயிகளும் பயன்படுத்துறாங்க, மண்பாண்டங்கள் செய்கிறவங்களும் பயன்படுத்துறாங்க. நம்ம நினைக்கிறத விட ஒரு மிக வேகமாக தூர்வாறுதல் பணி முடிவடைஞ்சிரும். அப்போ நமக்கு 2 வகையில் தண்ணி வருது. ஒன்று கேரளாவில் பெய்கிற மழை அப்படியே பெஞ்சு அந்த ஓரங்களில், அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் ஓரங்கள்லையும், கர்நாடகாவில் பெய்கிற மழை அப்படியே மேட்டூர் டேமுக்கு வர்றதும், அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று மழை காலத்தில் நம்மளுக்கு நம்ம நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை, இதுக்கு ஓரளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அக்டோபர் நவம்பரில் வர்ற நம்மளோட மெயின் மழை சீசனுக்கு இந்த தூர்வாறுதல் மூலமாக எல்லா குளங்களும் நிறைய தூர்வாரப்படுகிறது. தமிழக அரசோட சாதனைன்னு சொல்றீங்க. ஸ்டாலின் கூட தான் குளத்தெல்லாம் தூர்வாரிட்டு இருக்காரு. அவர் கோயில் நிலங்களை, கோயில் குளங்களை எல்லாம் தூர்வாடுறாரு. அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு. இன்னும் பல பேர் சொல்றாங்க. இருக்கு சார், ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, ஜோதிடர் சொல்லியிருக்காரு, நீங்க கோயில் இருக்க குளங்கள்லாம் தூர்வாருங்க, நீங்க நல்ல பதவிக்கு வந்துருவீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்க கட்சி அப்படின்னு சொல்றாங்க. திராவிட இயக்கம் எதை நம்பி தொடங்கினதோ அதை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இன்னைக்கு வேலையில் ஆரம்பிச்சுக்கிறாரு ஸ்டாலின். அதாவது அவர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், ஆமாம், அவர் செஞ்ச அந்த பந்த் ஆகட்டும், அது பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனைனா அவர் பச்சை கலர் சட்டை போடுறாரு, மேதனா சிவப்பு கலர் சட்டம், மீனவர் பிரச்சனைனா ஊதா கலர் சட்டம், சட்டமன்றத்துக்கு வந்தால் கிழிஞ்ச சட்டை, சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தால் அவிழ்ந்த சட்டை, இப்படி கலர் சட்டை நமக்கு நாம் இப்படி போட்டு என்ன பயன்? எந்த பயனுமே இல்லை. திமுக தொண்டனை வேணால் அவர் திருப்திப்படுத்தலாமே தவிர மக்கள் அவரை ஏற்றுக்கல. சார், நீங்கள் சொல்கிறீங்க அவரை சட்டை செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, சுயாட்சி, அஇஅதிமுக அப்படின்னாலே மாநில சுயாட்சிக்காக போராடும். ஆனால் இப்போ மத்திய அரசு சொல்கிற விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க. அம்மா அவங்க கூட நட்பு வேற அரசியல் வேற அப்படின்னு பார்ப்பாங்க. என்னதான் நரேந்திர மோடி பிரதமர் நட்பாக இருந்தாலும் அரசியல் வகையில் அவங்கள பிடிக்காத கருத்துக்களை, திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படிதான் இல்லை, பணிந்து போது மாநில சுயாட்சியை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது அண்ணாவின் தத்துவம். எங்களோட மாணவ பருவத்தில் எங்களோட முழக்கம் அதுதான்.
என்ன காரணம்னா 67 வரைக்கும் வந்து ஒரே சிங்கிள் பார்ட்டி வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி பண்ணிக்கிட்டே வந்தது. ஆக இதை விட்டு கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ உதாரணமாக நம்மளோட காவிரி வாட்டர் பிரச்சனைக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம். இப்படி இல்லாமல் வந்து ஒரு ட்ரூ ஃபெடரல் செட்டப்பில் வந்து மாநிலங்கள் வந்து சுயாட்சியோடு இருக்கணும். மத்திய அரசுங்கிறது ஒரு 5 இல்லைன்னா 6 அதிகாரங்களை மட்டும்தான் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அண்ணாவோட சுயாட்சி தத்துவம். அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் மட்டும் வந்து டிஃபைன் பண்ணிட்டு எஞ்சிய அதிகாரிகள் அனைத்தும் வந்து மாநில அரசுக்கு. இங்க வந்து அப்படி இல்லை, 2 பட்டியல் வந்து சேர்ந்துருச்சு. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற தத்துவத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று மாணவ சமுதாய பெருமக்களிடத்தில் வந்தோம் அரசியல். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சரானதற்கு பிறகு அப்போது மத்திய அரசோடு மண்டியிடத் தொடங்கியது தான் இன்றைக்கி மாநில சுயாட்சி குளிதோண்டி புதைக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சியில். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்ததற்கு பிறகும் சரி, இந்த மாநில சுயாட்சி மிகப்பெரிய அளவிலே பேணி காக்கப்பட்டது. தொடர்ந்து அதை நீர்த்து போகாமல் பின்பற்ற வேண்டும். நீங்கள் திமுகவை பற்றி சொன்னீங்க, மாநில சுயாட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் துரைமுருகன் சொல்கிறாரு அதிகாரிகளும் அரசும் அடிமையாக இருக்குது மத்திய அரசுக்குன்னு. இல்லை, அப்படி இப்படி வந்து முழுமையாக வந்து அவங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததே அவர் சொல்லியிருக்கலாம். துரைமுருகன் நம்ம மத்திய அரசாங்கத்தோட நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தொலைக்காட்சியின் வாயிலாக துரைமுருகனுக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையிலே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இப்போ வந்து முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட போது மத்திய அரசோடு கூட்டணி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், வாபஸ் வாங்கியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் கைகொட்டி வேடிக்கை பார்த்த போதே அப்போது எங்கே போனது மாநில சுயாட்சி? அப்போ எங்கே போனது இன உணர்வு? அப்போ எங்கே போனது அந்த அடிமைத்தனம்? நீங்கள் அடிமையாக திராவிட முன்னேற்ற கழகமும் துரைமுருகனும் கருணாநிதியும் ஸ்டாலினும் இருந்த காரணத்தினால தானே பல உரிமைகள் காற்றில் பறக்க விடப்பட்டது. இப்போ இருக்கிற ஆட்சி இப்போ இருக்கிற மத்திய அரசோட அடிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா அவர்களுடைய அரசு 5 ஆண்டு காலத்துக்கு நீடிக்க வேண்டும் என்று தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஓராண்டு கால சாதனையை பற்றி பேசுகிறோம். ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. மிச்சம் இருக்கிற 4 ஆண்டு காலை நல்ல முறையிலே நகர்த்தப்பட வேண்டும். நல்ல முறையில் நகர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அடிமை சாசனம் எழுதுவதல்ல. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் தமிழக மக்களுக்கு நலனாக இருக்கிறதா? எதிராக இருந்தால் இப்போ நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க, தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி பிரதமரை சந்தித்த முதலமைச்சர் நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுக்க, அதுக்கு விலக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கிறார். இதுபோல் தொடர் போராட்டம். இன்றைக்கி அம்மாவையும் இங்கே இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறத விட அம்மா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த லட்சியத்தை பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் தமிழ்நாட்டினுடைய நலனை விட்டு கொடுக்காது. 3 ஆண்டு கால பாஜக ஆட்சி, ஓராண்டு கால அஇஅதிமுகவோட அம்மா ஆட்சி, 100 நாள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட ஆட்சி. இதுதான் என்னோட கேள்வி. இதை ஒப்பிட சொல்லி கேட்கல, உங்களோட கருத்துரு என்ன? எந்த ஒரு ஆட்சியும் வந்து முழுக்க மக்கள் நலனை புறக்கணித்து நடத்த முடியாது. 3 ஆண்டு கால மோடி சர்க்காராக இருந்தாலும் மக்களுக்காக சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், சில திட்டங்களிலே எதிர்ப்பு இருக்கிறது. ஓராண்டு கால அதிமுக ஆட்சியினாலும் சரி, 100 நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவின் இந்த ஓராண்டு கால ஆட்சின்னு நம்ம பார்த்தோம்னா, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்து போட்ட அந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அதை நோக்கி இந்த ஆட்சி போயிருக்கா ஒரு பாயிண்ட். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது சமர்ப்பித்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை நோக்கி இந்த ஆட்சி போயிருக்குதா அப்படின்னு பார்த்தால், என்னை பொறுத்தவரையில் 75%லிருந்து 80% வரைக்கும் இந்த ஆட்சி அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. உதாரணமாக கறவை மாடு வாங்குவதற்கான நிதி 30,000லிருந்து 35,000 உயர்வு நாம் செய்திருக்கிறோம். பண்ணை இயந்திரம் வாங்க விவசாயிகளுக்கு 50% மானியம் கொடுத்துருக்கோம். பண்ணிய இயந்திரங்களை வாங்கி வாடகைக்கு விடுவதற்கு, இதே அரங்கத்தில் இதை பேசியிருக்கிறோம், வாடகைக்கு விடுவதற்கு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து திறன் மேம்பாட்டு நிலையங்கள் அமைப்பது செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கியிருக்கிறோம். சிறுபான்மையினர் மாதாந்திர உதவித்தொகை 1500 உயர்த்துதல் செய்திருக்கிறோம். இஸ்லாமிய உலமாக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000லிருந்து 1500 உயர்த்தப்படும் செய்திருக்கிறோம். ஆக நான் ஏற்கனவே சொன்ன அந்த 5 கேம்பெயின் இயக்கங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற விஷயங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டத்திற்கு 552 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். சில அறிவிப்புகள், உதாரணமாக தமிழகத்தில் இணையதளம் வழியாகவே ரேஷன் கார்டுகளில் முகவரி மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும், நடந்திருக்கிறது. ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும், நடந்திருக்கிறது. அக்டோபரில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும், நடக்கவில்லை.
ஏன் நடக்க நம்ம கையில் இல்லை. அது நம்ம கையில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த முதல் பெட்டிஷன் போட்டாங்க. தடை ஏற்படுத்தினாங்க. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் படி நீ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு. ஆனால் அது பாசிபிள் கிடையாது. லேட்டஸ்ட் சென்சஸ் படி நீங்கள் நடத்துனீங்கன்னா என்டையர் வார்டு நம்பர் எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். உங்களுக்கு ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 2023 வரைக்கும் நம்மளோட ஜனத்தொகை எவ்வளவு கூடினாலும் நம்மளோட 234 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை உயர்த்த முடியாது, நம்மளோட எம்பிக்களோட எண்ணிக்கையை உயர்த்த முடியாது. கான்ஸ்டியூஷனே அதை வந்து தடுத்துருச்சு. அன்னைக்கு இருந்து அது 75ல் வந்தது. அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன? அப்போ இவ்வளவு பேருக்கு, இப்போ உதாரணமாக 5000 பேருக்கு வந்து ஒரு வார்டு இருக்கணும்ல. அப்போ நம்ம ஜனத்தொகை படி வந்து இன்னைக்கு 5000 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து வார்டு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நம்ம விசித்திரமான ஒரு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு மாதிரி அதை விதிச்சிட்டோம். ஆனால் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் அதை எடுத்துக்கிடலை. இப்போதான் வந்து அதை ஒன்று ஒன்றா வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக நம்ம அறிவிப்பில் வந்து நிறைவேறாத திட்டம், நான் சொன்ன 85% நிறைவேறுச்சுன்னா 15% நிறைவேறலைங்கிறது நம்ம காரணம் இல்லை, பல்வேறு வகையான புறக்காரடிகள் வந்து அதற்கு காரணம். அம்மா ஆட்சி அப்படின்றது ஏட்டளவில் இல்லாமல் நிச்சயம் அது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த பயணத்தை தொடரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் 2015 பாகிஸ்தானோட ஒரு உருது தொலைக்காட்சி, சமான்ற ஒரு உருது தொலைக்காட்சி, ரம்ஜான் காலத்தில், இந்த நோன்பு காலத்தில் மசூதிகளுக்கு விலை இல்லாமல் அரிசி 4090 மெட்ரிக் டன், கிட்டத்தட்ட 3000 பள்ளி வாசல்களுக்கு விலை இல்லாமல் அரிசி வந்து கஞ்சிக்காக கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை பாகிஸ்தான்லயும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாங்க. அதை மேற்கோள் காட்டி 3 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்து நிச்சயம் அதிகம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, கல்வித்துறை, உங்ககிட்ட அந்த கேள்வி நான் கேட்டேன். அவனை கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்லாம் ரேங்கிங் சிஸ்டத்தை ஒழிக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தணுன்றாங்க. 200 மதிப்பெண்களை 100 மதிப்பெண்கள்ன்றாங்க. 11ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனாலும் தப்பு இல்லை, காலேஜ் மாதிரி அரியர் சிஸ்டம் கொண்டு வரப்படும் அப்படின்றாங்க. அண்டு நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையே கேள்வி கேட்டோம். என்னென்னா, வெயில் அதிகமாக இருக்குது, பள்ளிகள் திறக்கக்கூடிய காலத்தை நீங்கள் நீட்டிப்பீங்களா அப்படின்னு. நாங்கள் அந்த காலம் பொறுத்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு, ஜூன் 1 ஜூன் 7ஆம் தேதின்னு. நீங்கள் ரொம்ப கல்வியோட தொடர்புடையவர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து உங்களோட பார்க்குறீங்க? இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமா? இதை வந்து மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுமா? எப்படி இருக்கு டாக் பள்ளிக்கல்வித்துறை? நாங்கள் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருக்கிற போது அம்மா அவங்க வந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க என்னை. அங்கே கல்வி அமைச்சருடைய மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை கபில் சிபில், சசிதரூர் போன்றவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அப்போ நாங்கள் பேசுகிற போது அம்மாவுடைய சார்பாக ஒரு கருத்து அங்கே முன் வச்சோம். 14 அம்ச திட்டத்தை கொண்டு வந்து 80,000 கோடிகளை பட்ஜெட்டில் ஒதுக்கி, இதுவரை இந்திய சர்க்காரில், இந்திய அரசுகளில், இந்திய மாநிலங்களில், ஏனைய இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசுகளில் செய்ய முடியாத ஒன்றை செய்திருக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொண்டு வந்து +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அரிய திட்டத்தை அம்மாவர்களை பார்த்து தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்தார். 1 வருஷத்துக்கு பிறகு அவரால் கொடுக்க முடியல, அது திட்டத்தை கைவிட்டுட்டார். இடைநிற்றலை தவிர்த்து நீ 10வது முடிச்சுன்னா உனக்கு உதவித்தொகை, அது அப்படியே உனக்கு +2 வரைக்கும் வந்து காலேஜுக்கு போகும்போது அந்த பணம் வட்டியோடு உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை, அதோடு இல்லாமல் ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கிற பையன், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தந்தை இழந்து விட்டால் அவன் எங்கே போவான்? அந்த படிப்பே நின்று போயிடும். தாய் இல்லையே அறுசுவை உணவு போகும், தந்தை இல்லையே கல்வி போகும்னா, அதுபோல் தந்தை இல்லைன்னா கல்வி போகக்கூடாது, அவனை முழுமையாக படிக்க வைக்கணும் அப்படின்னு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் எத்தனை ஏழை எளிய தன்னுடைய தந்தை இழந்தவர்களெல்லாம் இன்றைக்கி படித்து முன்னுக்கு வந்திருக்காங்க. இது இடைநிற்றலை முழுமையாக தடுத்த ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு தான் இருக்குது. அதுபோல் வந்து வயது வந்து ஒரு கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ். அதுக்கு தான் நாங்கள் இது பாராட்டு பத்திரம் கேடயம் வாங்க போனோம், அந்த விழாவில் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுபோல் வந்து பல்வேறு திட்டங்களை முதன்மையாக ஆக்கிச்சு. அதனுடைய அடிப்படையில் அந்த பேஸ் தான் உங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் வேணும். அந்த அடிப்படை ஆதாரத்தை நோக்கித்தான் தற்போது பல்வேறு சீர்திருத்த பணிகளை பள்ளிக்கல்வி செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி +1 நீங்கள் நல்லா சொன்னீங்க, நீங்கள் +1 பொதுத் தேர்வு கண்டிப்பாக கொண்டு வரணும். பல்வேறு தனியார் பள்ளிகளில் +1 வகுப்பு நடத்துறதில்ல, +2க்கு போயிடலாம். அதான் பிரச்சனை. நீங்கள் +2ல் அது பொதுத் தேர்வு, இதில் ஒரு 600 மார்க்கு, அதில் ஒரு 600 மார்க்கு. ஆக நீங்கள் வந்து தொடர்ந்து 4 முறை அவன் பொதுத் தேர்வை சந்திக்கணும். இப்போ அந்த சிக்கல் இருக்குது. அதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, 10ஆவதுல பொதுத் தேர்வு,
11ஆவது பொதுத் தேர்வு, 12ஆவது பொதுத் தேர்வு ப்ளஸ் நீட் தேர்வு பொதுத் தேர்வு. அப்போ என்ன செய்யணும்? சிலபஸை மாற்றுங்க, பாடத்திட்டம் மாற்றி அமைக்கிறோம். எங்கள் காலத்தில் நாங்கள் 8வது வகுப்புலேயும் ஒரு பொதுத் தேர்வு எழுதுறோம். அதுக்கு பாருங்க, 8வது வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, எஸ்எல்சியில் ஒரு பொதுத் தேர்வு, பியூசியில் ஒரு பொதுத் தேர்வு. பள்ளி கல்வித்துறை ஒரு சாதனை சகாப்தமாக மாறுவதற்கு அடித்தளமிட்டவர், அஸ்திவாரம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அது அவருடைய போற்றிருக்கக்கூடிய இந்த பாதை இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக, கல்வி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. நம்மளோட லட்சியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்மளோட கொள்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு பேஸ், நமக்குன்னு ஒரு அரிச்சுவடி இருக்குது, அதுதான் மொழி. நம்ம மொழியை மறந்தால் நிச்சயம் எதிர்காலத்தில் மொழி நம்மளை மறந்துடும், நம்ம எதிர்காலத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்வாங்க. தமிழ் மொழிக்கு இந்த அரசு செஞ்ச சாதனைகள் என்ன சார்? ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல நான் பேசும்போது குறிப்பிட்டேன், கொரிய மொழியில் இன்றைக்கி திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கார். இன்றைக்கி தமிழுக்கு நான் தான் சொல்லிட்டு இருப்பார் திரு கருணாநிதி அவர்கள். நீண்ட நெடிய காலமாக அதுக்கு குத்தகத் தொகையை வாங்கிட்டு இருக்கிறார். அவர் பட்டா போட்டே வச்சுட்டு இருந்தார். செம்மொழி மாநாடெலாம் நடத்தி பார்த்தாரு, அங்கீகாரம் இல்லாத ஒரு மாநாட்டை. ஆனால் தொடர்ந்து இன்றைக்கி தமிழ் மொழிக்காக ஒரு திருக்குறளை கொரிய மொழியில் மொழிபெயர்த்தாங்க. ஏற்கனவே பஞ்சாப் மொழிபெயர்த்தாங்க. இன்னும் பல்வேறு வெளிநாடுகள், சீன மொழியில், ஜப்பான் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது கடந்த ஆட்சியில். இன்றைக்கி பல்வேறு விருதுகள், இன்றைக்கி ஒரு விருதுனா கம்பர் விருது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது, இதுபோன்ற தமிழ்தாய் விருது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது, கணினி தமிழ் விருது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது, இப்படி தமிழ் செம்மல் விருது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கென்று, குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கென்று 200 கோடிகளை ஒதுக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாரம் விட்டாங்க. நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கேன். அப்போ இந்த பணிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுபோடு இல்லாமல் ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர், நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பாக இலக்கண கிராமர், ஒரு இலக்கண பிழை திருத்தி அதை மிகச்சரிய ஒரு அந்த மென்பொருளாக இப்போ அரசு வெளியிட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் இன்னும் தொடர்ந்து இது போன்ற பணிகளில் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ரேங்கிங் சிஸ்டம்லாம் இல்லைன்னு தமிழக அரசு அறிவிச்சிருச்சு. இந்த 100 நாள் அரசு இது எந்த ரேங்க்ல இருக்கு நான் கேட்க முடியாது. இதனோட செயல்பாடு எப்படி இருக்கு ஒரு பத்திரிகையாளரா? ஒரு வருட அரசுக்குள் தான் இந்த 100 நாள் அரசு வருகிறது. ஆக 100 நாள் அரசு என்பது அம்மா அவர்களின் அரசின் நீட்சி தான், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் 6400 கோடி ரூபாயில் ஒரு திட்டப்பணிகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அம்மா அவர்கள் போட்ட பட்ஜெட்டோட திட்டப்பணிகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. மெட்ரோ அவங்க ஏற்கனவே 2வது ஃபேஸ் அடிக்கல் நாட்டிட்டு தான் போனாங்க. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ இன்னைக்கு திறந்து வச்சாச்சு. இதில் நுண்ணீர் பாசன திட்டத்தை நான் ரொம்ப பெரிதாக கருதுறேன். அப்புறம் மானாவாரி விவசாயத்தை நம்ம முதல் தடவையாக ஊக்குவிக்கிறோம். அதாவது ரெயின்ஃபுட் கிராப், தண்ணி இல்லை, மழை இல்லை, அப்பவும் நிலத்தில் விளையும். என்னெல்லாம் விளையும், எப்படி விளையும், இதை வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து ரெயின்ஃபுட் கிராப் மானாவாரி விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வழி 802 கோடி ரூபாய் இப்போ 100 கோடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணி எல்லா கிராமங்கள்லையும் நமக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். முக்கியமான இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, கிராம சாலைகளை இருவழிச்சாலையாக மாற்றுறதுக்காக இந்த அரசு முயற்சி எடுத்திருக்கிறது, நடக்கிறது. எங்கள் கிராமத்தில் இருவழிச்சாலை போட துவங்கி விட்டார். அதாவது வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நிச்சயம் அம்மா அவங்க இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஆட்சியோட பல்வேறு நலத்திட்டங்கள் தான் சாட்சியாக இருக்குது. உங்களோட நல்ல கருத்துக்களை நல்ல சமயத்தில் இந்த சந்தோஷமான தருணத்தில் சொன்னதுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட குழு சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். தான் இறந்த பின்னும் 100 ஆண்டுகளானாலும் அஇஅதிமுக என்ற இயக்கம் தொடர்ந்து இயங்கும், நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறையவில்லை என்பதற்கு இந்த ஆட்சியே சாட்சி. நிச்சயம் இதே மாதிரி வேறொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.